யூடிவி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இது யூடிவியின் பிக் மினிட்ஸ் தொகுப்பு. நான் உங்கள் சேகு. இன்றைய தினமும் நாங்கள் பிக் மினிட்ஸ் தொகுப்பிலே முக்கியமான சில விடயங்கள் தொடர்பிலே அவதானத்தை செலுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நாடு பூராகவும் சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், ஊடகங்களாக இருக்கட்டும், நாட்டிலே இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பிலே தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றுடன் கடந்த 19ஆம் தேதி குறித்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருந்தது. இன்றுடன் பல தகவல்கள், பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக நாட்டினுடைய அதி உயர் இடமாக, பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட ஒரு இடமாக நீதிமன்றத்திற்கு உள்ளே சென்று ஒரு நபர் துப்பாக்கிச்சூடு நடத்துவது எவ்வாறு என்கின்ற கேள்வியெல்லாம் நிறைய பேருடைய மனசில் எழுந்திருக்கும். இதற்கான பல விடைகள், அதற்கான பதில்கள், கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் பல சம்பவங்கள் நாட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக முதலிலிருந்தே வரலாம். இந்திய பகுதியிலே கஜ்ஜா என்கின்ற நபரை துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செய்திருக்கிறாங்க. அவருடைய 2 பிள்ளைகளுக்கும் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கிறது. இதில் 3 உயிரிழந்திருக்கிறாங்க. எனவே இப்பொழுது கஜ்ஜாவினுடைய பூத உடல் அவருடைய வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 2 குழந்தைகளுடைய பூத உடலும் அவருடைய வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இது ஒரு சம்பவம் நாட்டையே உலுக்கியது. குறிப்பாக இந்த சிறுவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு அதிகமானவர்கள் கவலை வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக இது போன்ற சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது என்கின்ற ஒரு விடயத்தை சுட்டி காட்டியிருந்தால், அது ஒரு புறம் இருக்கிற நேரம் ஜாயல பகுதியில் 20ஆம் தேதி இரவு ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. ஜாயல பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் வைத்து இனம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறாரு என்கின்ற ஒரு செய்தி பரவலாக வெளிவந்திருக்கிறது. இப்பொழுது அது தொடர்பில் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் 29 வயதுடையவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வாரத்துக்குள்ள இந்த நாட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்தி இனம் தெரியாத நபர்கள் அப்படின்னு சொல்லி துப்பாக்கிச்சூடு நடத்தி 5 இறந்திருக்கிறாங்க இந்த நாட்டில். எனவே நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு, தேசிய பாதுகாப்பு, இப்படிப்பட்ட பல விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறாங்க. எவ்வாறு இருப்பினும் இந்த கணேமுல சஞ்சீவவினுடைய கொலை பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயமாக மாறி இருந்தது. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீதிமன்ற வளாகத்துக்கு உள்ளே வைத்து 5ஆம் விளக்க பிரிவில் நீதிமன்றத்தில் ஒரு கட்டிட தொகுதி இருக்குது, வழக்கு விசாரணைகள் நடத்தக்கூடிய ஒரு பகுதிகள் இருக்குது. எனவே இந்த 5ஆம் விளக்க பிரிவில் வைத்து தான் கணேமுல சஞ்சீவ துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அங்கு எவ்வாறு துப்பாக்கி கொண்டு வரப்பட்டது, எவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது, துப்பாக்கிச்சூடு நடத்தியவருடைய தகவல்கள் என்ன, இப்படி நிறைய விடயங்களை பேசியிருந்தாங்க. எனவே குறிப்பாக முதலிலே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் ஒரு முஸ்லீம் நபர் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு இல்லை, இவர் ஒரு இராணுவத்தில் பணிபுரியும் நபர் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு 32 வயது என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது 27 வயது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவ்வாறான விடயங்கள் பல பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த துப்பாக்கி எவ்வாறு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருந்தது. எவ்வாறு இருப்பினும் இந்த சட்ட புத்தகத்தை வெட்டி ஒரு கண்ட ஷேப்ல வெட்டி அதுக்குள்ள இந்த துப்பாக்கி வச்சு கொண்டு போயிருந்தாங்க. எல்லோரும் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் செய்திகளின் வாயிலாக கூட இந்த காணொளிகளை பார்த்திருப்பீங்க. அந்த துப்பாக்கி எவ்வளவு திட்டமிட்டு, எவ்வளவு அழகாக ஒரு திரைப்பட பாணியில் இந்த துப்பாக்கி உள்ளே கொண்டு சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அதே அன்று துப்பாக்கி நடத்திய நபர் மாலை வேளையில் புத்தளம் பகுதி, பாலாவி புத்தளம் பகுதியில் வச்சு கைது செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு இந்த கைது நடவடிக்கைகள் தொடர்பாக பல விடயங்கள் பேசப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் நீதிமன்றத்திற்கு வெளியிலே சிசிடிவி காணொலி பதிவு எடுத்து இதனூடாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் புத்தளம் பகுதியில் வைத்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே அவருக்கு ஏற்கனவே 2-3 அடையாள அட்டைகள் இருப்பதாக கூட சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் அந்த சட்டத்தரணிகள் அடையாள அட்டையை பயன்படுத்தி அதனூடாக நீதிமன்றத்திற்குள் சென்றிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வெளியாகியிருக்கு. இப்போ அவர் குற்றவாளி நாம் சொல்ல முடியாது. குற்றவாளியின் சந்தேக பேரில் கைது செய்யப்பட்டவர்கள், அது நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள். எனவே சந்தேகத்தின் பேரில் கைது செய்ய நபர் இப்போ நிறைய விடயங்களை வெளியில் சொல்கிறார். தான் எதற்காக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது, எவ்வாறு இந்த துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்டார் என்கின்ற விடயங்களை அவர் இப்போ சொல்லியிருக்கிறார். விசாரணைகளை சொல்லியிருக்கிறாங்க. எனவே அது தொடர்பிலான தகவல்கள் கூட இப்போது நிறைய சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், ஊடகங்களாக இருக்கட்டும், செய்திகள் வெளியாகி இருக்கு. எவ்வாறு இருப்பினும் இவருக்கு 15 மில்லியன் ரூபாய் தருவதாக கூறிதான் இந்த துப்பாக்கிச்சூடை நடத்த சொல்லி இருக்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில பாதாள உலக குழுவினர் தான் இதை நடத்தி இருக்கிறாங்க. அதற்கான அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்காங்க. இந்த துப்பாக்கிதாரிக்கு ஒரு வாரத்திற்கு
2 லட்சம் வீதம் வழங்கி இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த துப்பாக்கிச்சூடை திட்டமிடுறதுக்கு இது தொடர்பாக வந்து போகிறதுக்கு எல்லா விடயத்திற்காகவும் இந்த 2 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. எனவே இது ஒரு முழுமையாக ஒரு ஸ்கிரிப்டட் பண்ணி எழுதி இதை இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வாறு இருப்பினும் இந்த துப்பாக்கிதாரருக்கு வந்து உறுதுணையாக இருந்த அந்த பெண்மணி வந்து இதுவரைக்கும் கைது செய்யப்படலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் இந்த விடயம் தொடர்பில் பல கோணங்களில் போலீஸார் விசாரணை நடத்தி வராங்க. எவ்வாறு இருப்பினும் நேற்றைய தினமே இந்த நபர் கைது செய்யப்பட்டதாக பல விடயங்கள் பல காணொலிகள் வந்திருந்தது. எனவே விசேட அதிரடி படையினர்கிட்ட வந்து துப்பாக்கிதாரி வந்து சொல்லியிருக்கிறார், உள்ளால துப்பாக்கிச்சூட்டு சத்தம் கேட்குது கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்ததாக வந்து துப்பாக்கிதாரி சொல்லியிருக்கிறார். எவ்வாறு இருப்பினும் பாருங்கள், ஒரு துப்பாக்கி சூட்டை நடத்தி விட்டு எவ்வளவு இலகுவாக வெளியில் வந்து ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் உள்ள நடக்குது அப்படின்னு சொல்லி சும்மா கூலாக சொல்லிட்டு வந்ததாக வந்து தான் சொல்லியிருக்கிறாரு. சரி, இந்த கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மஹரகம தம்பஹேன வீதியில் வசிக்கும் 27 வயதுடைய துமிந்து தில்சான் பியுமாங்க கந்தனாராய்ச்சி என்ற அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. எனவே இப்போ தான் இவர் எங்கே இருக்கிறவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவரது கிட்ட வந்து ஒரு பயண பொதி கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பயண பொதியில் தான் இவர் உடுத்துறதுக்கான அந்த கோட்டு, வக்கீலுக்கான அந்த கோட்டு, இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் போட்டு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதை வந்து அந்த பெண்ணுடன் அவர் வந்து ஒரு விடுதியில் தங்கி இருக்கிற நேரம் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. எவ்வாறு இருப்பினும் இது அவராகவே சொன்ன பல விடயங்களாக இருக்கிறது. இந்த துப்பாக்கி சூடு தொடர்பில் பல சந்தேகங்கள் வந்து இப்போ எழுப்பப்பட்டிருக்கிறது. பூச சிறைச்சாலையில் இருந்து இந்த கணேமுல்ல சஞ்சீவையை கொழும்புக்கு கொண்டு வந்து கொழும்புல வந்து அவருடைய 3 குற்றங்கள் தொடர்பிலாக விசாரணை நடத்துவதற்காக கொண்டு வரப்பட்டதாக ஊடகங்களில் வந்து செய்திகள் வெளியாகி இருக்கு. எவ்வாறு இருப்பினும் இந்த 3 குற்றங்கள் தொடர்பாக இவரை விசாரிப்பதற்கு கொழும்புக்கு கிட்டத்தட்ட 2.5 மணித்தியாலங்கள் பயணம் செய்து வரணும். 3 மணித்தியாலங்கள் மாத்திரம் செல்லும். எனவே இவ்வளவு தூரம் கொண்டு வர நேரம் இந்த இடங்களை வைத்து துப்பாக்கி சூடு நடத்தாமல் ஒரு நீதிமன்றம் நாட்டினுடைய நீதியை நிலைநாட்டக்கூடிய இடத்துல வந்து துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். எனவே எவ்வாறு இருப்பினும் இது முழுமையாக திட்டமிட்ட ஒரு செயலாக தான் இருக்கு. ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பில் இந்த கணேமுல்ல சஞ்சீவை கொலை பண்ணுறதுக்கு பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு சரியான திட்டங்கள் வகுக்கப்படாமல் முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், ஏற்கனவே கணேமுல்ல சஞ்சீவை செய்த கொலைகள் காரணமாக இந்த பழிவாங்கல் நடவடிக்கைகளுக்காக தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக கணேமுல்ல சஞ்சீவனுடைய பேரில் வந்து 36 கொலை சம்பவங்கள் இருப்பதாகவும், கொள்ளையடிக்கிற சம்பவங்களாக இருக்கட்டும், ஆழ்கடத்தல் சம்பவங்கள், இப்படி பல விடயங்கள் வந்து இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் ஏற்கனவே தேடப்பட்டு வந்த ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே யார் தான் குற்றம் செய்தாலும் சட்டத்தை வந்து தன்னுடைய கையில் எடுத்துக்கிறது தப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதற்காக தான் நாட்டில் சட்டம், நீதி, நேர்மை, இப்படி பல விடயங்களை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. எவ்வாறு இருப்பினும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு அநியாயம் செஞ்சால் நாங்கள் அதற்கு திருப்பி செய்யணும். இப்படி கொலை சம்பவங்களில் ஈடுபடுற நேரம் மேலும் பல பிரச்சனைகளை வந்து இது சிக்கலுக்குள்ள கொண்டு சொல்கிற விடயமாக மாறி வரும். எனவே தான் இந்த 36 கொலைகள், கொள்ளைகள், கடத்தல்கள், இப்படி பல விடயங்களை பற்றி இவர்கிட்ட விசாரணைகள் நடத்துறதற்காக தான் வைத்திருந்தாங்க. ஆனால் ஒரே அடியாக இப்படி போட்டு தள்ளுவாங்கன்னு சொல்லி யாருமே நினைக்கல. எனவே இவருக்காக இந்த தண்டனையை வழங்குறதுக்காக நியமிக்கப்பட்ட இந்த துமிந்து தான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. எனவே அவருக்கு 27 வயசு, மஹரகம பகுதியை சேர்ந்தவன்னு சொல்லியிருக்கிறாங்க. புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து கைது செய்திருந்தாங்க. இந்த கைது நடவடிக்கைகள் தொடர்பாகவும் பல விடயங்கள் வந்து சந்தேகம் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த கைது செய்த நடவடிக்கைகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் பல கருத்துக்கள் வந்து விமர்சனங்களாக இருக்கட்டும், இப்படி நிறைய விடயங்களை வந்து பேசியிருந்தாங்க. எவ்வாறு இருப்பினும் இந்த ஒரு சட்டத்தரணியாக ஒருவரை நியமிக்கிற நேரம் அதற்கான பரீட்சைகள் எழுதணும், அதற்கான அந்த நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்ளணும். எவ்வாறு இருப்பினும் இந்த சட்டத்தரணி அடையாள அட்டை இந்த நபருக்கு, இந்த கொலை செய்த நபர் அவருடைய கையில் எவ்வாறு கிடைத்தது என்கின்ற விசாரணையை வந்து அரசாங்கம் மேற்கொள்ளணும். இப்போது கைது செஞ்சுருக்கிறீங்க, விசாரணைகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு போகிறீங்க. எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் வந்து அரசாங்கம் கவனம் செலுத்தணும். காரணம், நாட்டில் இப்போது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. நான் தான் சொன்னேன், இந்த வாரத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 3 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் 5 உயிரிழந்திருக்காங்க. எனவே இது போன்ற விடயங்கள் நடக்கிற நேரம்
சட்டத்துக்கு விரோதமான செயல்கள் பாதாள உலக குழுவினர் வந்து தலை தூக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனவே இது தொடர்பாக அரசாங்கம் சரியாக விசாரணைகளை நடத்த வேண்டும். ஒரு சட்டத்தரணியினுடைய அந்த அடையாள அட்டை இவர்கிட்ட இந்த கைது செய்த நபரிடம் வந்து 3-4 அடையாள அட்டைகள் இருந்ததாக சொல்லப்படுது. எவ்வாறு இருப்பினும் அவருடைய தேசிய அடையாள அட்டை வைத்து தான் இவர் எங்கு இருந்தார், அதுவும் உண்மையான அடையாள அட்டையா இல்லையா என்பது பற்றி எங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே பல அடையாள அட்டை வைத்திருந்தவருக்கு அது ஒன்றும் புதிதாக இருக்காது. எனவே அந்த தேசிய அடையாள அட்டையை வைத்து தான் கண்டுபிடித்ததாக சொல்லப்படுறாங்க. எனவே இவ்வாறு சட்டம் என்பது சில திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க, சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இருட்டறையிலிருந்து எவ்வளவு தூரம் மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்குது என்கின்றதை வந்து நாங்கள் சொல்லியே ஆகணும். எனவே எல்லா இடங்களிலும் இவ்வாறான சிக்கல்கள் இருந்தாலும் சட்டம் என்பது சரியான விதத்தில் பயணிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். எனவே இந்த சட்டத்தரணிகளுக்கே சொந்தமான அடையாள அட்டையை கூட வடிவமைத்து வேறொரு பேரில் வடிவமைத்து ஒரு சட்டத்தரணியாக அவரை உருவாக்கி அதற்கு அவருக்கான உடைகள் எல்லாம் அணிவித்து ஒரு நீதிமன்றத்திற்கு உள்ளே சென்று, எவ்வளவு தைரியம் இருக்கும், நீதிமன்றத்திற்கு உள்ளே சென்று அந்த துப்பாக்கி அவ்வளவு சூட்சமாக மறைச்சி கொண்டு சென்று துப்பாக்கிச்சூடு நடத்திட்டு வெளியே வந்து அதே விசேட அதிரடிப்படையினருக்கு உள்ளால துப்பாக்கிச்சூடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வார அளவுக்கு தைரியம் இருந்தால் எவ்வளவு தூரம் இந்த நாட்டில் இந்த சட்டம், நீதி, நேர்மை எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எவ்வாறு இருப்பினும் இப்போது இந்த கணேமுல சஞ்சீவனுடைய கொலை தொடர்பாக இப்போது அவருடைய பூத உடல் வந்து பொருளை தனியார் ஒரு மலர் சாலையில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் இந்த கொலை தொடர்பாக இப்போ தொடர்ச்சியாக விசாரணைகளை வந்து நடத்திட்டு வராங்க. எனவே இது தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகி இருக்குது. குறிப்பாக அவருக்கு உதவி அந்த பெண்மணி தொடர்பில் எந்த தகவலும் இதுவரைக்கும் வெளியில் வரலை. அவர் எங்கே போனார், என்ன நடந்தது, என்ன விடயங்கள் கையாளப்பட்டது என்கின்ற விடயம் தொடர்பில் இந்த தகவலும் வெளியாகலை. எவ்வாறு இருப்பினும் பல சிங்கள சமூக வலைத்தளங்களில், சிங்கள நாளேடுகளில் பல செய்திகள் வந்து வெளியாகி இருக்கிறது. எனவே இப்போ இந்த துப்பாக்கிதாரி சென்ற வாகனம் இருக்கு இல்லையா, இந்த வாகனத்தை ஓட்டுநர் நபரை வந்து கைது செய்திருக்கிறாங்க. எனவே இவரும் இந்த கொலைக்கு உடந்தை அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த வாகன ஓட்டுநர் நபர் வந்து அவர் தான் கொண்டு போய் விட்டிருக்கிறார். இது வந்து ஒரு போலி இலக்க தகடு பொருத்தப்பட்ட வாகனம் அப்படின்னு சொல்லி இப்போ பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த துப்பாக்கிதாரி எப்படி மாட்டினார் என்கின்ற செய்தியை கூட பாராளுமன்றத்தில் பேசியிருந்தாங்க. எவ்வாறு இருப்பினும் வெளிநாட்டில் துபாயிலிருந்து இயங்கக்கூடிய இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு தொடர்புடைய அந்த பாதாள குழுவினரே இங்கே தகவல் அனுப்பி இவர் இவ்வாறு தப்பிக்க போறாரு, இவ்வாறு தான் நடக்க போகிறது என்கின்ற விடயங்களை சொன்னதாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. இவ்வாறு இருப்பினும் இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் உங்களுக்கு 15 மில்லியன் தாரம் அப்படின்னு சொல்லி அந்த காசும் கொடுக்காம துப்பாக்கிச்சூடை நடத்த வச்சு இவ்வளவு பெரிய சம்பவத்தை செய்து காட்டியிருக்கிறாங்க. வெளிநாட்டிலிருந்து, இலங்கையிலிருந்து தப்பி குற்றங்கள், கொலைகள், இப்படி பல விடயங்களுடன் தொடர்புடைய நபர்கள் வெளியில் சென்று இவ்வாறான நடவடிக்கைகளை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. எனவே இப்போ அவரை மாட்டி விட்டதா இந்த அமைப்புகளை தான் சொல்லப்படுகிறது. வெளிநாடுகளில் இயங்குகிற பாதாள குழு தலைவர்கள் அழைப்பினை மேற்கொண்டு சொல்லி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தி இருந்தது. எவ்வாறு இருப்பினும் பாதுகாப்பு அமைச்சின் பக்கம் சொல்கிறாங்க, நாட்டினுடைய பாதுகாப்பு ரொம்ப பலப்படுத்தி இருக்கிறோம், நாட்டினுடைய பாதுகாப்பு இப்போது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜனாதிபதி கூட நேற்றைய தினம் சொல்லியிருந்தார், நாட்டில் இருக்கக்கூடிய பாதாள உலக குழுவினரினுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய நடமாட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தாங்க. கடந்த அரசாங்கத்திலும் இது தொடர்பாக பரவலாக பேசப்பட்டது. பரவலாக பல விடயங்கள், கைதுகள், துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நிறைய நடந்திருந்தது. எவ்வாறு இருப்பினும் இப்போ ஜனாதிபதி அனுரகுமார சொல்லியிருக்கிறாரு, நாட்டினுடைய இந்த பாதாள உலக குழுவினுடைய செயற்பாடுகளை வந்து முழுமையாக நாங்கள் நிறுத்த போகிறோம். நல்ல விடயம். எனவே இப்படி நிறையா இவ்வளவுதான், யார் தான் குற்றம் செய்தாலும் யாருக்கும் கொலை செய்கிறதுக்கான அனுமதி யாரும் வழங்கப்படலை. கடவுளே சொல்லியிருக்கிறான், அந்த தண்டனை நான் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதற்கு மக்களாகி நாங்கள் ஒருவரை சுட்டுக்கொள்வது, கொலை செய்வது என்றது வந்து சரியில்லாத ஒரு விடயமாக இருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் இப்போ பாராளுமன்றத்தில் வந்து தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பேசியிருக்கிறாங்க. தேசிய பாதுகாப்பில் வந்து இந்த அரசாங்கம் இப்போது ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இப்படி பல கொலை சம்பவங்கள் இடம்பெறுது, இது தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. எவ்வாறு இருப்பினும் அரசாங்க தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை
நாங்கள் உடனடியாக இந்த சம்பவங்களை வந்து இந்த இவ்வாறான தாக்குதல்களை நடத்திய நபர்களை வந்து நாங்கள் கைது செய்திருக்கிறோம், இவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கிறோம், தேசிய பாதுகாப்புக்கு இது எந்த வகையிலும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறாங்க. எனவே இது தொடர்பில் நிறைய விடயங்களை வந்து இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறாங்க. எவ்வாறு இருக்கும் எதிர்வரும் காலங்களில் இன்னும் இந்த பாதுகாப்பு விடயம் தொடர்பில் அவதானத்தை செலுத்தணும், பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பிலும் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தாங்க. எனவே இவ்வாறு இருக்கிற நேரம் எப்படி தேசிய பாதுகாப்பிற்காக நிதி ஒதுக்குகிறார்கள் என்கிற கேள்வி கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிங்கள நாளேடுகளில் வந்து பல செய்திகள் வந்து வெளியாகி இருக்கிறது. அந்த சஞ்சீவ என்கின்ற நபர் கொலை செய்த விடயங்கள் தொடர்பாக இப்பொழுது நிறைய தகவல்களை சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரினால் அவரை வந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. எவ்வாறு தான் இந்த திட்டத்தை மேற்கொண்டேன், எவ்வாறு யார் யார் இதற்கு உறுதுணையாக இருந்தாங்க, யார் யார் இதை வந்து நடத்துறதற்கான வழிகாட்டல்களை வழங்கி இருக்கிறார்கள் என்ற விடயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த தகவல்கள் ஒரு புறம் இருக்கிற நேரம் இந்த கொலை தொடர்பாக பலர் பல கருத்துக்களை வந்து தெரிவித்துட்டு வராங்க. குறிப்பாக இந்த நீதிமன்றத்திற்குள்ள எவ்வாறு ஒருத்தர் இவ்வளவு பாதுகாப்பு இருக்கிற நேரம் சோதனை நடவடிக்கைகள் இல்லாமல் உள்ளால சென்று ஒரு குற்றத்தை செய்துவிட்டு வெளியில் வாராரு என்கின்ற கேள்வி வந்து சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், சமூகத்தின் மத்தியிலாக இருக்கட்டும் ஒரு கேள்வியாக எழும்பி இருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக பல துறைகள் பல விடயங்களை வந்து ஆராய்ந்துட்டு வராங்க. எனவே இந்த கணேமுள்ள சஞ்சீவனுடைய கொலை தொடர்பாக இன்னும் கைது செய்வதற்கான பலர் இருக்கிறாங்க. இதற்கு பின்னணியில் இருந்து இயக்குனவங்க யார் என்கின்ற விடயங்களை வந்து அதே துப்பாக்கிதாரியிடமிருந்து போலீஸார் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு வராங்க. எவ்வாறு இருப்பினும் இந்த பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக பல விடயங்கள் வந்து நேற்று முன்தினம் இன்றும் கூட பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. எனவே இந்த கொலைக்கு என்ன காரணம் என்பது இப்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கு. காரணம் பல குற்றங்களை செய்த இந்த கணேமுல சஞ்சீவ பல கொலைகளை செய்திருக்கிறாரு. அவரை பழி தீர்க்கிறதுக்கான நடவடிக்கையாக வந்து இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீதிமன்றத்தில் முதல் தடவையாக இலங்கையினுடைய பல துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த நீதிமன்றத்திற்கு கொண்டு வர நேரம் பல காலியில் வைத்த ஒரு முறை துப்பாக்கி சம்பவம், அந்த பேருந்தின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சம்பவம், இப்படி குற்றவாளிகளை கொண்டு வர நேரம் கொண்டு போகிற நேரம் இப்படி பல துப்பாக்கி சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக நீதிமன்றத்திற்கு உள்ளே குற்றவாளி கூண்டிற்கு பக்கத்தில் வச்சு ஒருத்தரை சுட்டுக்கொள்கிற அளவுக்கு யாருக்கும் தைரியம் வராது. ஆனால் இது ஒரு எவ்வளவு தூரம் பயம் இல்லாமல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப கூலாக போயிட்டு சுட்டுட்டு சிசிடிவி காணொலிகளை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கூலாக வெளியில் வந்து போகிறாரு இந்த துப்பாக்கிதாரி அப்படின்றத வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கைது தொடர்பாக வந்து இன்றைக்கும் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தாங்க. இந்த குற்றவாளியை வந்து கைது செய்திருக்கிறாங்க. கைது செய்த விதம் தொடர்பில் வந்து கருத்துக்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த கடந்த காலம் உங்களுக்கு தெரியும், இந்த நாமல் ராஜபக்சவினுடைய சகோதரர் யோசித்த ராஜபக்சவை கைது செய்த நேரம் அவர் அந்த போலீஸில் இருந்த புகைப்படம் ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவலாக வைரலாக வந்து பரவி இருந்தது. இது தொடர்பாக ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இப்போது இந்த கைது செய்யப்பட்ட நபர் காதலாரா அப்படின்ற கேள்வி வந்து பாராளுமன்றத்தில் சாமர சம்பத் எழுப்பி இருக்கிறாரு பாராளுமன்ற உறுப்பினர். குறிப்பாக இந்த கைது விவகாரம் தொடர்பில் இவரை இப்படி மிக நெருக்கமாக ஒரு கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி அவருடைய கண்ணில் கூட ரொம்ப ஒரு பயம் கூட இல்லை, ஒரு மனதில் ஒரு எனக்கு என்ன நடக்குமோ என்கின்ற அச்சம் இல்லாமல் ரொம்ப கூலாக அந்த வேனில் உட்கார்ந்துருக்கிற காணொலிகள் வந்து வெளியில் வந்தது. அதன் பின்ன இருக்கக்கூடிய அந்த விசேட அதிரடிப்படையினர் கூட அழகாக ரொம்ப சிரித்து பேசுகிற மாதிரி காணொலிகள் வந்து வெளியாகி இருக்கு. எனவே ஏதோ ஒரு உலக சாதனை பண்ணினது போல இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க என்கின்ற கருத்துக்கள் இப்போது வெளியாகி இருக்குது. எனவே இந்த கைது தொடர்பிலும் கைது செய்யப்பட்ட முறை தொடர்பிலும் அவருடன் உரையாடின முறை தொடர்பிலும் ஒரு 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 சந்தேக நபர் மீது கை வைக்கிறது அனுமதி இல்லை, அவர் குற்றவாளியா இல்லையா என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை வழங்கும் வரை விசாரணை செய்து அந்த நடவடிக்கைகள் முன்னெடுத்ததற்கு பின்னர் தான் அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்படுது. அதற்கு முன்னால அவர் சந்தேக நபர் தான். எவ்வளவுதான் கொலை செய்திருந்தாலும் 4 பேர் பார்க்க கொலை செய்திருந்தாலும் அந்த சாட்சியங்களை தீர விசாரித்து உறுதி செய்யப்பட்ட பின்னர் தான் ஒருவர் வந்து குற்றவாளியாக கருதப்படுகிறார். அது வரைக்கும்
நாங்களாக இருந்தாலும் சந்தேக நபர் அப்படிங்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தான் செய்திகள் வெளியிடணும். அது எங்களுக்கான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விடயம். எனவே இந்த விவகாரம் தொடர்பில் எவ்வாறு இவரை இப்படி வச்சு பேசிக்கிட்டு இருக்கலாம், எவ்வாறு இவர் இப்படி இதுபோல விடயங்களை நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்கின்ற கேள்விகள் இப்போ எழும்பி இருக்கிறது. மிக விரைவாக ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 4 மணித்தியாலங்கள் 3 மணித்தியாலத்திற்குள்ள துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைகளும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவர் இந்தியாவுக்கு தப்பி போகிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாகவும், ஆனால் அந்த இந்தியாவுக்கு போக முடியாமல் இந்த நடவடிக்கைகளை விஸ்திரப்படுத்தி மிக விரைவாக சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு கைது செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்தியாவுக்கு தப்பி போயிருந்தால் அவர் துபாய் போயிருப்பார், வெளிநாடு போயிருப்பார் அப்படின்ற கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் அங்கே வரவிடாமல் இங்கவே அவரை தடுத்து கைது செய்கிறதுக்கான நடவடிக்கைகளை, கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை குறிப்பாக அந்த பாதாள உலக குழுவினர் தங்களுடைய ஒரு திட்டமாக வைத்திருக்கிறாங்க. இவ்வாறு இருப்பினும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது இந்த சம்பவத்தில், நிறைய கேள்விகள் இருக்குது இந்த சம்பவத்தில். எனவே இது தொடர்பாக அவர் வாக்குமூலம் வழங்கி இன்னும் நிறைய விடயங்கள் தேடுதல் நடவடிக்கைகள் எடுக்கணும். அதனால் அதற்கு பிறகுதான் இந்த சந்தேகங்கள், இந்த கேள்விகளை தொடுக்க முடியும். எவ்வாறு ஒருவர் இப்படி செய்கிறது, இந்த நேரங்கள் காலங்கள் கொண்டு வரப்பட்ட விடயம், கணேமுல சஞ்சீவ கொண்டு வரப்பட்ட விடயங்கள் தொடர்பாக பல கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கிறது. இது ஒரு திட்டமிட்ட செயல், அது எல்லாருக்கும் தெரியும். அழகாக ஒரு திரைப்படத்தில் வர காட்சிகள் மாதிரியே திட்டமிட்டு சட்ட புத்தகத்தில் அந்த கன்னை வச்சு இப்படி நிறைய ஸ்கிரிப்டட் அப்படியே ஃபுல்லாக ரெடியாகி வந்திருக்கிறது. எனவே இது தொடர்பில் இன்னும் நிறைய விசாரணைகள் நடத்தப்பட்டு இது தொடர்பில் ஜனாதிபதி சொன்னது போல இலங்கையில் முழுமையாக பாதாள உலக குழுவினருடைய செயற்பாடுகள் முடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது சிறப்பான ஒரு விடயம். துப்பாக்கிதாரி துப்பாக்கி சூட்டை நடத்திட்டு வெளியில் வர நேரம் அந்த புகைப்படங்கள், அதே போல் இந்த சோஷியல் மீடியா சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க மீம்ஸ் போடுறவங்க. இந்த மீம்ஸை கிரியேட் பண்ணுறவங்க ரொம்ப ஈஸியாக அதை க்ரியேட் பண்ணி இப்படி போட்டுட்டு போவாங்க. எனவே இது தொடர்பில் நிறைய பேர் முதலில் இந்த காணொலி வெளியில் வர நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனன் அவர்களுடைய புகைப்படத்தை அதுக்கு இணைத்து இவர் இப்படி இருந்தார், இப்போ இப்படி இருக்கிறார் அப்படின்ற பல கருத்துக்களை மீம்ஸாக போட்டிருக்கிறாங்க. அதே போல தான் எதிர்க்கட்சி தலைவருடைய புகைப்படத்தை போட்டு அதற்கு இணக்கமாக இந்த புகைப்படத்தையும் போட்டு இவ்வாறு இருக்கிற காலையில் ஒரு மூட், ஈவினிங் ஒரு மூட் என்கின்ற ஒரு விடயத்தை போட்டிருக்கிறாங்க. இவ்வாறு இருப்பினும் இது ஒரு விளையாட்டுக்குரிய நகைப்புக்குரிய ஒரு விடயம் இல்லை, சிந்திக்கக்கூடிய ஒரு விடயம். குறிப்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையோ ஒரு எதிர்க்கட்சி தலைவரையோ ஒரு குற்றவாளி சந்தேக நபருடன் ஒப்பிட்டு இவ்வாறு சமூக வலைத்தளங்களில் பதிவிடுறதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். குறிப்பாக இந்த மீம்ஸ் விவகாரம் தொடர்பில் நிறைய மீம்ஸ் போடுறாங்க. அது ஒவ்வொருவருடைய உரிமைன்னு சொல்லலாம். கேலி சித்திரங்கள் வரைகிறதாக இருக்கட்டும் அல்லது ஒரு மீம்ஸ் போடுறதாக இருக்கட்டும், இது ஒவ்வொருவருடைய உரிமை, அது அவங்களுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் எவ்வளவு தூரம் எங்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் பயன்படுத்தணும், எவ்வளவு தூரம் எங்களுடைய சுதந்திரம் எங்களுக்கு இருக்குது என்கின்றது நாங்கள் சிந்திக்கணும். நாங்கள் சுதந்திரமாக நினைக்கிற ஒரு விடயம் மற்றவரை பாதிக்காதவாறு இருக்கணும். எங்களுடைய சுதந்திரம் மற்றவங்களை பாதிக்காமல் இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு சுதந்திரம். என்னுடைய சுதந்திரம் எவ்வாறு இருக்கணும், எந்த அளவு எப்படி நடந்து கொள்ளணுன்ற முடிவை நான் தான் எடுக்கணும். எனவே இந்த மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த அர்ச்சுனன் பாராளுமன்ற உறுப்பினருடைய புகைப்படத்தை போடுறது, எதிர்க்கட்சி தலைவருடைய புகைப்படத்தை போடுறது, இப்படி பல விடயங்களை போட்டிருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த துமிந்து என்கிற இந்த கைது செய்யப்பட்ட சந்தேக நபரினுடைய காணொலியை பட்டு காதல் பாடல்கள், சிங்கள காதல் பாடல்கள், இப்படி பல விடயங்கள், அவர் அந்த வேனில் அமர்ந்திருக்கக்கூடிய புகைப்படங்களை போட்டு இவ்வளவு அழகான ஒரு நபர் இப்படி கொலை செய்ய முடியுமா என்கின்ற பல விடயங்களை போட்டு ஒரு காதல் பாடல்கள், இப்படியான விடயங்களை சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பார்க்கிறோம். எனவே மக்கள் இதை சிந்திக்க வேண்டும். நாங்கள் பண்ணுற சில விடயங்களுக்கு பாதிப்பாக அமையாமல் இருப்பது தான் சிறப்பாக இருக்கும். எனவே இது தொடர்பில் இன்னும் பல விடயங்களை நாங்கள் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். குறிப்பாக இந்த கணேமுல சஞ்சீவனுடைய கொலை தொடர்பில் போலீஸார், குற்றத்தடுப்பு பிரிவினர் பல பாகங்களில் விசாரணைகளை நடத்திட்டு வராங்க. கைது செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னணியில் இயங்கக்கூடிய அந்த நெட்வொர்க் அமைப்பு யாருடையது, எவ்வாறு என்கின்ற தகவல் இப்போது ஓரளவு பெறப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டது என்கின்ற தகவல் பெறப்பட்டிருக்கிறது. இன்னும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்படவிருக்கிறார். குறிப்பாக அந்த பெண்மணி செவ்வந்தி, இந்த பெண்மணி தொடர்பிலும் அந்த புகைப்படத்தை போட்டு பல பாடல்கள் வந்திருந்தது. தமிழ் பாடல்கள், செவ்வந்தி பூ எடுத்தேன் என்கின்ற பல பாடல்கள் சமூக வலைத்தளங்களில் மீம்ஸ் கிரியேட்டர்ஸால் போடப்பட்டிருந்தது. இவ்வாறு இருப்பினும் இந்த செவ்வந்தி என்கின்ற பெண்மணி என்ன நடந்தது,
எங்கே சென்றார் என்கின்ற தேடுதல் நடவடிக்கைகள், விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறது, நாட்டிற்குள் நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு எந்த அளவில் ஸ்திரமாக இருக்கிறது என்பது தொடர்பில் எல்லோரும் அவதானத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த விவகாரம் தொடர்பில் நாங்கள் உடனுக்குடன் மேலதிக தகவல்கள், மேலதிக செய்திகளை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இணைந்திருங்கள் யூடிவியுடன். இன்னும் ஒரு பிக் மினிட்ஸ் தொகுப்பினுடன் சந்திக்கும் வரை நான் சேகு. நன்றி, வணக்கம்.